ஓம் நம சிவாய. நம்ம இந்த வீடியோவில் என்ன டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மதுப்பிரியர் அப்படிங்கிற டாப்பிக்கை உண்மையான மதுப்பிரியரோட ஜாதகத்தை வச்சு சிஆர்பி மெத்தடில் அனலைஸ் பண்ண போகிறோம். சிஆர்பி மெத்தடுங்கிறதுல 2 பார்ட் இருக்குது. ஒன்று, மதுப்பிரியர் ஆகிறதுக்கான சிஆர்பி மெத்தடில் புதுசாக நான் கண்டுபிடிச்சிருக்கிற 4 விதிகள். பார்ட் 2ல் கிரக தொடர்புகளை பற்றி சொல்லியிருக்கேன். வழக்கமாக சித்தர்கள் சொன்ன முறையில் கிரகங்கள் தொடர்பு ஏற்படுத்திக்கும். அது மட்டும் இல்லாமல் மேலும் 6 முறைகளில் கிரக தொடர்புகள் ஏற்படுதுன்னு புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த 6 முறைகளில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்கும். எப்படின்னு ஒரு நிமிஷம் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். வதம் நட்சத்திரம் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தில் இருந்து 7வது நட்சத்திரத்திற்கு வதம் நட்சத்திரம்னு பேர். 2வது, வைநாசிகம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தில் இருந்து 22வது நட்சத்திரத்திற்கு வைநாசிக நட்சத்திரம்னு பேர். வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். ஒரு கிரகத்திற்கு 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த 3 நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். அந்த நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்களை 120 டிகிரி ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். இது சிஆர்பி மெத்தடினுடைய சிறப்பு அம்சம். மேலும் 2 முறைகளில் கிரக தொடர்புகள் ஏற்படுது. அதை பற்றி டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் சொல்லியிருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த ஜாதகத்தை பாருங்கள். ஒருத்தர் குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி தொடர் மதுப்பிரியராக இருக்கணும் அப்படின்னா 4 விதிகள் இருக்குது. முதல் விதி, சந்திரனுக்கு வதை, வைநாசிகம், வேதை நட்சத்திரத்தில் கிரகம் இருக்க வேண்டும். 2வது ரூல், ராகுவிற்கு வதை அல்லது வைநாசிகம் அல்லது வேதை நட்சத்திரத்தில் கிரகம் இருப்பது. 3வது, செவ்வாய் சந்திரன் தொடர்பு. 4வது ரூல், செவ்வாய் புதன் தொடர்பு. இந்த ப்ளூ கலர் பாக்ஸில் இருக்கிற 4 விதியும் இருந்தால் குடிப்பழக்கத்திற்கு ஆளானா அவங்க ரெக்கவரி ஆக மாட்டாங்க. இதனாலேயே அவங்க கதை முடியும். இதில் ஒரு பாயிண்ட் குறைவாக இருந்ததுன்னா குறிப்பிட்ட திசா புத்தி காலத்தில் மட்டும் குடிக்கு ஆளாகி பின்னர் அதிலிருந்து ரிலீஃப் ஆயிடுவாங்க. இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறது தனுசு லக்னம். கும்பத்தில் கேது மாந்தி இருக்கு. 8ஆம் இடத்துல கடகத்தில் சந்திரன் குரு இருக்கு. 9ஆம் இடம் சிம்மம், இதில் சனி ராகு இருக்கு. 11ஆம் இடம் துலாம், இதில் சுக்கிரன் இருக்கு. 12ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் 3 கிரகங்கள் இருக்கு. சைடில் சொல்லியிருக்கிற முதல் விதி, சந்திரனுக்கு வதை அல்லது வைநாசிகம் அல்லது வேதை நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகமோ மாந்தியோ அல்லது லக்ன புள்ளியோ இருக்கணும். இங்கே பாருங்க, சந்திரன் தனுசு லக்னத்திற்கு 8ஆம் வீட்டில் இருக்கு. அது அமர்ந்த நட்சத்திரம் சைடில் காட்டியிருக்கிற கிரக சாரத்தில் பாருங்க. சந்திரன் பூசம் 4ஆம் பாதத்தில் இருக்கு. பூசம் நட்சத்திரத்திற்கு பூராடம் நட்சத்திரம் வேதை. அப்போ பூராடம் நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி இருக்கு. இது போல சந்திரன் அமர்ந்த பூசம் நட்சத்திரத்திற்கு வேதை நட்சத்திரமான பூராடத்தில் லக்னம் இருக்கு. இது முதல் விதி பொருந்தி வர்றதை காட்டுது. 2வது ரூல், ராகுவிற்கு வதை, வைநாசிகம், வேதை நட்சத்திரத்தில் கிரகம் இருப்பது. தனுசு லக்னத்திற்கு 9ஆம் இடம் சிம்மம், இதில் ராகு இருக்கு. ராகு அமர்ந்த நட்சத்திரம் சைடில் கிரக சாரத்தில் காட்டியிருக்கேன் உத்திரம். உத்திரம் நட்சத்திரத்தின் வதம் நட்சத்திரம், அதாவது 7வது நட்சத்திரம் கேட்டை. அந்த கேட்டையில் செவ்வாய் இருக்கு. அதாவது ராகு அமர்ந்த நட்சத்திரத்தில் இருந்து 7வது நட்சத்திரம் வதம் நட்சத்திரம். உத்திரம் நட்சத்திரத்திலிருந்து 7வது நட்சத்திரம் கேட்டை, அதில் செவ்வாய் இருக்கு. செவ்வாய் மட்டுமில்லை, அதே கேட்டை 3ஆம் பாதத்தில் புதனும் இருக்கு. ஏதேனும் ஒரு கிரகம் இருந்தாலே போதும், அல்லது லக்ன புள்ளியோ
அல்லது மாந்தியோ இருந்த போதும். இரண்டாவது விதி பொருந்தி வருதுன்னு பார்க்க முடியுது. மூணாவது விதி செவ்வாய் சந்திரன் தொடர்பு. தனுசு லக்னத்திற்கு 8ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கு. இந்த சந்திரன் டைரக்டாக பார்க்கும்போது செவ்வாயோட எந்த விதத்திலையும் கனெக்ஷன் ஏற்படலை. சிஆர்பி மெத்தேடில் சொல்லியிருக்கேன், ஒரு கிரகத்தினுடைய 3 நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் அல்லது அந்த கிரகங்களை 120 டிகிரி இடமாற்றி வைக்கலாம் அப்படின்னு. அந்த விதத்தில் சந்திரன் இருப்பது பூசம் நட்சத்திரம். மேலே பாருங்க, சூரியன் அனுசம் நட்சத்திரத்தில் இருக்கு. இந்த பூசம் நட்சத்திரம் அனுசம் நட்சத்திரம் இரண்டுமே சனியினுடைய நட்சத்திரம். இந்த மாதிரி பூசம் அனுசம் உத்திரட்டாதி இதில் அமர்ந்த கிரகங்கள் இணைந்ததாக எடுத்துக்கணும். அல்லது பூசம் நட்சத்திரத்தில் இருக்கிற சந்திரனை அனுசம் நட்சத்திரத்திற்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அப்போ கடகத்தில் இருக்கிற சந்திரன் விருச்சிக ராசிக்கு இடம் மாற்றி வைக்கலாம். அப்படி வைக்கும்போது சந்திரனுக்கு செவ்வாய் தொடர்பு ஏற்படுது. இந்த விதத்தில் சைடில் சொல்லியிருக்கிற 3வது விதி பொருந்தி வரதை பார்க்க முடியுது. 4வது ரூல் செவ்வாய் புதன் தொடர்பு. தனுசு லக்னத்திற்கு 12ஆம் வீடு விருச்சிகம். இதில் செவ்வாயும் புதனும் சேர்ந்தே இருக்கு. இது போல இந்த 4 விதியும் எந்த ஜாதகத்தில் இருக்கோ அவங்க குடிப்பழக்கத்திற்கு ஆளானாங்க அப்படின்னா அதிலிருந்து மீண்டு வர முடியாது. இதில் ஏதாவது ஒரு விதி குறைவாக இருந்தால் குறிப்பிட்ட திசா புத்தி காலத்தில் மதுவிற்கு அடிமையாகி பின்னர் ஏதாவது ஒரு காரணத்தினால மது பிரியராக இருக்கிறதுலேருந்து ரெக்கவரி ஆயிடுவாங்க அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு உண்மையான மதுப்பிரியரோட ஜாதகத்தை அடுத்த வீடியோவில் அனலைஸ் பண்ணலாம். திருச்சிற்றம்பலம்.